வணக்கம் நண்பர்களே. மனதை கொஞ்சம் கவனியுங்கள். நம்ம எல்லா விஷயங்களும் மனதை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு சந்தோஷம், துக்கம், மனபயம், மனசோர்வு, மனப்பதட்டம், இது எல்லாமே எதுகிட்ட இருக்குன்னா மனசுக்கிட்ட தாங்க இருக்குது. இந்த மனசை நமக்கு சரியான விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து. நீங்கள் மனதை சரியான விதத்தில் கவனித்தால்தான். மனம்தான் ஆரோக்கியமின்மைக்கு காரணம், மனம்தான் பிரச்சனைகளுக்கு காரணம், மனம்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் மூல காரண கருத்தான். இந்த மனதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னா நம்ம கவனிக்கிறது அந்த மனசுக்கு தெரியாமல் கவனிக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நேர்மறை எண்ணம், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு நம்ம செய்ய தன்னால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனதை கவனிக்கிறதுனா ரொம்ப மனசை போட்டு கசக்காமல், ஐடியலாக இல்லாமல், நிறைய திங்க் பண்ணாமல், நிறைய நேரம் ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தாலே நீங்கள் மனசை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மனசுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணுங்க. மேலே கொடுத்துட்டு அதை ஹாப்பியாக அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தால் ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வேலை கொடுக்காம அந்த மனசை வச்சுருந்தீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு திருப்பி பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மனசு ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஓடிட்டே இருந்தால் அவர் உங்களை தொல்லை பண்ண மாட்டார். ஆனால் அவரை அப்பப்போ ரெஸ்ட் அடிக்க வச்சு உட்கார வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அவர் உங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் உங்கள் கஷ்ட காலத்தை பற்றி நினைப்பார், உங்களுடைய வாழ்க்கையுடைய ஃப்யூச்சரை பற்றி நினைப்பார், உங்களுடைய வியாதி பற்றி நினைப்பார், உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புளை பற்றி நினைப்பார். இதெல்லாம் நினைக்க உங்களுக்கு அவர் மன பதட்டத்தை கொடுப்பார், மன டென்ஷனை கொடுப்பார், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவார். அதனால் நம்ம மனசை ஒரு இடத்துல உட்கார வச்சு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதோடைய போக்கில் விட்டுறணும். எதையும் யோசனைங்கிற பேர், எதனால் நடந்தது, எதனால் ஆனது அப்படிங்கிற எதனால்ங்கிற கேள்வியை நீங்கள் மனசுக்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் எதனால்னு மனசுக்கிட்ட கேட்டால் அவன் திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலை உங்கள் காது கொடுத்து கேட்க முடியாதுங்கனால அவன் உங்களை பதிலால் டென்ஷன் பண்ணி என்ன பண்ணிடுவான், நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவான். அப்போ மனசை அவன் பாட்டுக்கு விட்டுரு. எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்துட்டு அடுத்த விடாடி என்ன வேலையோ அந்த வேலைக்கு ஓடிடுங்க. அப்போ தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடித்த, இந்த உடலுக்கும் இந்த மனசுக்கும் பிடித்த வேலையை செய்து கொண்டே இருங்கள். அப்படி செஞ்சு கொண்டே இருக்கும்போது அந்த மனசுக்கு நீங்கள் கேப்பு கொடுக்கலை. நீங்கள் அந்த கேப்பு கொடுத்தீங்கன்னா என்னாகும், நீங்கள் நேற்று நடந்தது, எத்தனையோ நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுனது, நாளைக்கு ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சது, அல்லது ஒரு நெகட்டிவ் மைண்டாக பீப்புள் என்ன பேசுவாங்க, அல்லது ஒரு வியாதி, ஒன்றுமில்லாத வியாதியை பெருசு பண்ணி உட்காந்து யோசிக்கிறது, சளி வந்தால் எதனால் சளி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது, தும்மல் வந்தால் அது எதனால் தும்மல் வந்ததுன்னு இது எல்லாம் உடலின் இயக்கங்கள். ஒரு உடல்னால் அதுக்கு எல்லா இயக்கங்களும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் தும்மும், ஒரு நாள் இரும்பும், ஒரு நாள் தலைவலி வரும், ஒரு நாள் எல்லாமே இது இயக்கம். இது பயாலஜிக்கல் சிஸ்டம். அந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தை அது போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டே போயிட்டே இருக்கணும், வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு பல நாள்கள் ஒரு அப்நார்மல் பெயின், அப்நார்மல் விஷயங்கள், வேலையே செய்ய முடியலனா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமோ ஒழிய
இல்லைன்னா இது ஒரு உடலுக்கான நிகழ்வு. அந்த நிகழ்வை அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். தும்மல் வந்தால் தும்மிட்டு போயிட்டே இருக்கணும். இருமல் வந்தால் இருமிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய மனதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு. அப்படி உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா அது உங்களை தப்பான வழியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தவறான இடத்துக்கு போய் சேர்ந்துடுவீங்க. அப்போ நேர்மறை எண்ணத்தோடு உங்களை வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிக்காமல் எந்த பிடித்த வேலையோ செஞ்சுட்டே இருங்க. ஒரு கேப் கிடச்சதா ஒரு சேட் பண்ணுங்கள், ஒரு டூர் போங்க, ஒரு வாக்கிங் போங்க, அல்லது ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அல்லது ஒரு மரம் நடுங்க, ஒரு தோட்டத்தை பாருங்கள். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். ஆனால் உட்கார்ந்து எதையும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த மனம் என்பவரை நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஏன் கவனிக்கணும்னா, நம்ம கவனிக்கிறதுங்கிறது அந்த மனசுக்கு தெரியக்கூடாது, இந்த உடலுக்கும் தெரியக்கூடாது. அந்த மனசை நம்ம கவனிக்கணும். அப்போ தெரியக்கூடாதுன்னா நம்ம ஓடிட்டே இருக்கணும். அப்போ ஷெட்யூல்டு வேலை பண்ணணும். காலையில் எந்திரிக்கிறோம், நான் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா 5 மணிக்கு எனக்கு இந்த வேலை இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம். அடுத்தது 9 மணிக்கு இது, அதுக்கு அடுத்தது லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வேலை, அப்புறம் 8 மணிக்கு நம்மளுடைய ரொட்டீனை முடிச்சுட்டு ஏதாவது புக்ஸோ அல்லது ஏதாவது ஆக்டிவிட்டீஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் பண்ண மனசு கொஞ்சம் தன்னையே மறந்து ஒரு ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க மனசு தன்னை மறக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஐடியலாக இருக்கும்போது தான் மனசு அதிகமாக என்ன பண்ணுதுன்னா தன்னை யோசிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஐடியலாக இல்லாமல் பிளான்டு ஒர்க்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிளான்டு ஒர்க்காக இதில் மூமெண்ட்ஸ், பாடி மூமெண்ட்ஸ், உடல் இயக்கம் ஓடிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உடல் இயக்கம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு திங்கிங்க்கு நேரம் இருக்காது. ஸோ இதுதான் மனதை கவனித்தல். இந்த மாதிரி மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனதினால் வரக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர், எதுவுமே பிளட் சுகர், இது எதுவுமே தாக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பே இல்லை. நம்ம எந்த ஒரு இடையிலையும் ஒரு கேப் கொடுக்காமல் ஷெட்யூல்டாக வேலை பார்க்கும்போது நம்ம அடுத்ததுன்னு அடுத்த வேலைகளுக்கு ஓடிட்டே இருப்போம். இந்த மனசை ஒரு கவனிப்பாக கவனிச்சுக்கிட்டு அதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ வாழ்க்கையை பற்றி எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்குங்க. ஏன்னா வரும்போதும் எதுவும் கொண்டு வரதில்லை, போகும்போதும் எதையும் எந்த லக்கேஜையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஈகோ, அது இது அவரை விட சாதிக்கணும், இவரை விட சாதிக்கணும், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், இது எல்லாம் தேவையே இல்லை. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு, உங்களுடைய நிலைக்கு எது கிடைத்ததோ நீங்கள் 100% முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி செய்தும் கிடைக்கலைன்னா கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா இந்த மனசை நீங்கள் என்ன பண்ண முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னா அது கிடைக்கலை, அது நடக்கலை, ஒரு இழப்பு தாங்க முடியலை, இதெல்லாம் போது தான் கொஞ்சம் யோசிக்கும் எதனாலேன்னு. இந்த எதனாலேன்னு மனசுக்கிட்ட கேட்டால் மனசு என்ன ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு சோர்வு, ஒரு முடியலைங்கிற ஒரு விரக்தி, இது எல்லாம் மனசு உங்களை நோக்கி வீசும். அது என்னாகும், உங்களுடைய ஆரோக்கியத்தை கிடைக்கும், உங்கள் உடல்நிலையை கெடுக்கும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணும். அப்போ மனசை இதுக்கெல்லாம்
நீங்கள் பழக்கப்படுத்தாமல் மனசை கொஞ்சம் கவனியுங்கள். எப்படி கவனிக்கணும்? நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எதையும் பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் சிங்கிள் ரூலுங்க. எதையும் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டாச்சுன்னா மறந்துடணும். நீங்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும், அது உடலானாலும் அல்லது எந்த ஒரு சாதனையானாலும் அல்லது சாதனை இல்லைனாலும் ஜெயிக்கிறதுனாலும் தோல்வினாலும் எதுவுமே உங்களுக்கு மைண்டுக்கு கொண்டு போய் உட்கார்ந்து யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிக்கும் போது தான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். ஸோ அதனால் எல்லாமே 60 வயசுக்கு மேலே எல்லாமே ஒன்று தானுங்க. அதனால் 70 வயசுக்கு மேலே ரெஸ்பெக்ட்டுங்கிறது எல்லாமே ஒன்று தானுங்க. 80 வயசுக்கு மேலே என்ன ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் 3 வேளை சோறு தானுங்க. ஸோ அதனால் இதை மனதில் வைத்து நம்ம எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்மளுடைய மனசுக்கு அதிகமாக கொண்டு போய் உட்கார்ந்து யோசித்து அதுக்கு ஒரு கேள்வியை நீங்கள் வைக்காதீங்க. இதுதான் மனதை கவனிப்பது. நீங்கள் கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த பதிலை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் மனம் போன போக்கில் மனதை அது போன வாக்கில் ஓட விட்டு சரி அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. கவனிக்கங்கிறதுனா என்னென்னா, வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. ரெஸ்ட்டு கிடைச்சா வாக்கிங் போங்க, பிளான்ட் வேலை செய்யுங்க, அல்லது டூர் போங்க, சேட் பண்ணுங்க, உட்காந்து யோசிக்காதீங்க. இதுதான் நீங்கள் மனதை கவனிப்பது. நன்றி, வணக்கம்.